உங்களுடைய சேனலை உங்களுடைய ஃப்ரெண்டுக்கே கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவார். இப்போ ஒரு வீடியோ வந்து ஒரு ஒரு குழம்பு வந்து பார்ப்பார், இன்னொரு வீடியோவும் அவர் பார்ப்பாரா? நிறைய வீடியோஸாக அப்படி கண்டினியூஸாக பார்ப்பாரா? முடியாதுல்ல. அப்போ யூடியூப் என்ன விரும்புதுன்னா உங்கள் வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்க்கணும். இப்போ நான் சப்போஸ் மெட்டியோடைய சீரியல் பார்க்குறேன்னா எபிசோட் 1 பார்ப்பேன், எபிசோட் 2 பார்ப்பேன், எபிசோட் 3 பார்ப்பேன். இப்படி பார்த்துட்டே இருப்பேன். இந்த செஷன் டைம்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் உங்கள் சமையல் சேனலில் அப்படி பார்க்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஒரு வீடியோ பார்ப்பாங்க, 2 வீடியோ பார்ப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட 2 வீடியோ பார்ப்பாங்க, 3ஆவது வீடியோ போர் அடிச்சிடும். இப்போ நிறையா பேர் உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களே உங்களுடைய சேனலை பார்க்க மாட்டாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி 1000 காரணங்கள் இருக்குங்க. நீங்கள் வந்து யூடியூபர்ன்ற ஒரு தொப்பியை கழட்டி வச்சுட்டு பார்வையாளராக நீங்கள் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சேனலை வந்து டெலீட் பண்ணிடுவீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் ஆசையாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்க சமையல் சேனலை ஏன் டெலீட் பண்ணணும் அப்படின்றதுக்கான சில காரணங்களை சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் யாருமே சமையல் சேனல் ஓப்பன் பண்ணவே கூடாது அப்படின்றதுக்கான சில காரணங்களும் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு 2 பேருடைய சேனலை நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த 2 சேனலையும் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதில் ஒரு சேனல் வந்து சமையல் சேனல். நீங்கள் சமையல் சேனலாக இருங்க, இல்லை சமையல் கண்டென்ட் போடாத சேனலாக இருங்க, இந்த வீடியோவில் கற்றுக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப் ரிலேட்டடான ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போது இது வந்து ஒரு 1000 காரணங்கள் இருக்குங்க. எல்லாத்தையுமே எனக்கு வந்து மைண்டில் வச்சுக்க முடியல, அவ்வளவு இருக்குது. அதனால் ஒரு பிட்டு பேப்பர் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் என்னுடைய லேப்டாப் ஸ்க்ரீனில். அதில் அதாவது 2 வார்த்தை எழுதி வச்சுருக்கேன். அதை ஒன்று பார்த்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா யூனிக்னஸ். சமையல் சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூனிக்னஸ் வேணுங்க. அதாவது யூடியூப்பில் நம்பர் 1 வரணும், ஜெயிக்கணும். ஒரு முதல் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 2வாக இருக்கக்கூடாதுங்க. இப்போ நீங்கள் சமையல் சேனல் எடுத்துக்கோங்க, உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன வருது? மெட்ராஸ் சமையல், ஹோம் குக்கிங், அதுக்கப்புறமா இந்தியன் ரெசிபீஸ் தமிழ், இந்த மாதிரி ஃபியூ நேம்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க. கோமதி கிச்சன், இந்த மாதிரி ஃபியூ நேம்ஸ் சொல்லுவீங்களா? இந்த மைண்டில் நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களுடைய சமையல் சேனலை நீங்கள் டெலீட் பண்ணணுங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து பீஸா எடுத்துக்கோங்க, டோமினோஸ் வருது, இல்லை பீஸா ஹட் வருது. இது 2 தான் பீஸா உலகத்தில் இருக்கா? மற்றதெல்லாம் இல்லையா? இருக்குல்ல. அப்போது அது மற்ற பிராண்டு வந்து கஸ்டமருடைய அந்த டாப் ஆஃப் தி மைண்டில் இல்லை. அது மாதிரி உங்களுடைய சேனல் அந்தளவுக்கு ஒரு யூனிக்காக இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமருடைய மைண்ட்லேயோ, அதாவது இங்கே கஸ்டமர்னு நான் சொல்கிறது வியூவர்ஸுடைய மைண்டில் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஃபுட் ரிவ்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இர்ஃபான்ஸ் வியூன்ற ஒரு ஆள் மைண்டில் வராரா? இப்போ ரீசண்டாக சமையல் சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா குக்குடு டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து டாப் பொசிஷனில் வராங்க. என்ன காரணம்? அவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் மாதிரி நிறையா ஃபண்டிங் வச்சுட்டு, நிறையா பேரை டீம் மெம்பர்ஸ் வச்சுட்டு, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் ப்ளே பண்ணிவிட்டு இவ்வளவு பண்ணும்போது அங்கே அவங்களுக்கு உங்களை விட ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அந்த இடத்துல போட்டி போடக்கூடாது. நம்ம வந்து தனிக்காட்டு ராஜாவாக இருந்துருவோம், அல்லது குட்டி குளத்தில் வந்து நம்ம ஒரு பெரிய முதலையாக இருந்துருவோம்னு சொல்லிவிட்டு நீங்கள் சமையல் சேனல் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. 2வது காரணம் என்னென்னு பார்த்துடலாம். சேம் கண்டென்ட். பாருங்கள், நீங்கள் வந்து உதாரணமாக ஒரு வெண்டைக்காய் சாம்பார், ஒரு முள்ளங்கி சாம்பார், ஏதோ ஒன்று நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா 1,00,000 பேர் அதை வச்சு வீடியோ போட்டிருப்பான். இன்னும் 1,00,000 பேர் அதை வச்சு வீடியோ போட போகிறாங்க. இப்போ நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்குன்னு காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, ஒரு 4-5 பேர். இவங்க போடாத கண்டென்ட் கேப் இருக்கிற வீடியோவாக எடுத்து நான் போட்டேன். வேகமாக க்ரோ ஆனேன். அதாவது இவங்களாம் அதை டச் பண்ணவே இல்லை. அப்போ நான் டச் பண்ணும்போது, அதாவது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, அந்த டிமாண்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்? என்னுடைய சப்ளைவை நான் கொடுக்கும்போது நான் க்ரோ ஆகிட்டேன். நீங்கள் ஆல்ரெடி இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி எல்லாருமே சாப்பிட்டு ஃபுல்லாக இருக்காங்க. நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க? ஒரு விஷயத்தை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குறீங்க சாப்பிட்றதுக்கு. அதாவது ஆல்ரெடி உங்களுடைய வியூவர்ஸ் பார்க்க வேண்டிய கண்டென்ட்லாம் ஆல்ரெடி போட்டுட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
அதே கண்டென்ட்டை மறுபடியும் போடுறீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷனுங்க. இப்போ இந்த காம்படிஷனை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, சமையல் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்லையுமே இல்லாத அளவுக்கு ஒரு 1,00,000 பேர் உள்ளே இருக்காங்க. இன்னும் 1,00,000 பேர் வருவாங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட ஒரு 4-5 பேர் சேனல் ஆரம்பிப்பாங்க. அது யூடியூப் சேனல் அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறாங்க, சமையல் சேனல் தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அவங்க நல்லா சமைக்கிறாங்களான்னு கேட்டிங்களா, கிடையாது. நான் வந்து சொல்லுவேன், சமையல் யூடியூபர்ஸாக இருக்கிற பலர் வந்து ஒழுங்காக சமைக்க தெரியாது. நான் உங்களுடைய சேனல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து இந்த ஹாஸ்டலில் குக் பண்ண ஒரு அனுபவம் இருக்குது. அதனால் நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படின்ற ஒரு கெஸ் பண்ணுற ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு இதில் வந்து நிறைய மிளகா பொடி போடுறாங்க, நிறைய உப்பு போடுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வீடியோ போடுறீங்க குவாலிட்டியாக கேமரா வச்சுட்டு, இன்னொருத்தவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு லேடி சும்மா ஒரு மொபைல் ஃபோன் வச்சுட்டு அந்த மொபைல் ஃபோன் ஆடுறது, அதாவது ஒரு இது சமைக்கும் போது மொபைல் ஃபோன் ஆடிட்டே இருக்குது, லோ லைட்டாக இருக்குது, பாதி இதை ஸ்கிப் பண்ணுறாங்க, 1 நிமிஷம் வீடியோ போடுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு மீன் குழம்பு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீன் குழம்புக்கு எவ்வளவு மீன் குழம்பு இங்கே யூடியூப்பில் இருக்குது. அப்போது தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழில் நம்ம என்ன பண்ண முடியும், கொரியன் டிஷ்ஷாக போட முடியும். அப்படி போட்டிங்கன்னா யூனிக்னஸ்ஸு அப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி உங்களால் முடியும்னா போடுங்க. ஆனால் இங்கே நீங்கள் போட்டி போட வேண்டியதாக இருக்குது. ஒரு இந்தியா மேப் மாதிரி ஒரு தோசையை போட்டுட்டு தோசை ரெசிபி, முட்டை தோசை ரெசிபின்றாங்க. ஒரு மீன் வந்து இந்த அயன் பண்ணுவாங்கள்ல, உள்ளே இருக்கிற கறித்துண்டு மாதிரி ஒரு கருன்னு இருக்குது, அது மீன் ஃப்ரை, டுடே இந்த டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு குவாலிட்டியே இல்லாமல் வீடியோ போட்டுட்ருக்காங்க. இவ்வளவு காம்படிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய வியூவர்ஸுடைய தாகத்தை வந்து தீர்த்துட்ருக்காங்க. அடுத்த காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூப்லையாக இருக்கட்டும், யூடியூப்க்கு வெளியிலையாக இருக்கட்டும், இதில் சம்பாதிக்க முடியாதுங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னங்க யூடியூப் ஆட்ஸில் வந்து நம்ம சம்பாதிக்க முடியுமில்லைங்க. நீங்கள் வந்து சமையல் யூடியூபர்ஸ் மானிட்டைஸ் ஆகலைன்னா இந்த கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. மானிட்டைஸ் ஆனவங்கள்ட்ட போயிட்டு 10,000 வியூஸுக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னு கேளுங்க. 10,000 வியூஸுன்றது ஒரு நல்லா வியூ போகக்கூடிய ஒரு வீடியோ, கஷ்டப்பட்டு போகக்கூடிய ஒரு வீடியோ. நீங்கள் எவ்ரி டைம் யோசித்து 10,000 வியூஸ் வர வைக்க முடியாது, சரிங்களா? 10,000 வியூஸ் போச்சுன்னா நல்ல ஒரு வீடியோ. அந்த 10,000 வியூஸ்க்கு எவ்வளோ தெரியுமா ஏர்னிங் வருது? 100 ரூபா கிடைக்கிது. இப்போ இந்த 100 ரூபாய்க்கு நம்ம எவ்வளவு பொருட்கள் போட்டு நம்ம அந்த வீடியோவை நம்ம வந்து பண்ணியிருப்போம். இதுவே நீங்கள் மற்ற ஜானரில் வந்து வீடியோ போட்டிங்கன்னா அந்த 10,000 வியூஸுக்கு வந்து 500 ரூபாலேருந்து 600 ரூபா வரைக்கும் கிடைக்கிது. அதே மாதிரி இப்போ 1,00,000 பேர் இருக்காங்க, 2,00,000 பேர் வந்து சமையல் கண்டென்ட் வந்து போடுறாங்க. அப்போ யூடியூப் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக பணத்தை வந்து கம்மியாக தான் கொடுக்கும். அதுக்கான ஆட் ரெவன்யூன்றது கம்மியாக தான் இருக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு பள்ளிக்கடை வச்சுருக்கீங்க, அது 4 பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போ சம்பளத்தை வந்து 4 பேருக்கு ஏற்ற மாதிரி தானே நீங்கள் பிரித்து கொடுப்பீங்க. அதே மாதிரி தான். ஏன்னா இங்கே வர கஸ்டமர்ன்றது கம்மி, ஆனால் இங்கே ஆட்கள் வேலை பார்க்குற ஆட்கள்ன்றது நிறைய பேர் இருந்தால் என்ன ஆகும், இங்கே வர வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்க முடியும் எல்லாருக்கும். அதே தான் யூடியூப் வந்து பண்ணுது. இப்போ யூடியூப்புக்கு வெளியில் வச்சுக்கோமே, இப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், நான் வந்து சத்து மாவு வைப்பேன், நான் வந்து பொரியலில் உருண்டை வைப்பேன், நான் வந்து குழம்பு மசாலா வைப்பேன். இதை வந்து விற்கிறதுக்கு 1,00,000 பேர் இருக்காங்க. இந்த சத்து மாவு, செக்கு எண்ணெய், குழம்பு பொடி, இதெல்லாம் வந்து யூடியூப் வந்த காலத்துலேயே இதெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இப்போ பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் இங்கே போனீங்கன்னா இங்கே நீங்கள் விற்கலாம், 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு லாபம் பார்த்துட்டு வரலாம். அடுத்த காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சமையல் சேனல் ரன் பண்ணுறதுக்கு நம்ம நிறையா செலவு பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ஒரு நான்வெஜ் சேனல் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து நான்வெஜ் வாங்கும்போது காஸ்ட் வந்து ஹையாக இருக்குது. இதுவே நீங்கள் வெஜிடேரியன் போட்டிங்கன்னா காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நான்வெஜ் போடும்போது நீங்கள் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே வந்து பேர்ன் அவுட் ஆகிடுவீங்க. என்னடா நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு இதே மாதிரி அடுப்பை பற்ற வைக்கிறதா இன்னொருத்தவனும் பண்ணுறானே, நம்ம மறுபடியும் கடுகை தாளிக்கணுமா, இதைத்தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோமே. நம்மளுடைய சமையலெல்லாம் வெங்காயம் தக்காளி வெட்டி போட்டு அப்படி தான் இருக்குது. ஒரு சாம்பார் வைக்கிறதாலும் சரி, ஒரு நான்வெஜ் சமைக்கிறதுனாலும் சரி, வெங்காய தக்காளி வெட்டி போட போகிறோம். இல்லை ஸ்வீட் பண்ணால் அது டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கே என்ன ஆகுன்னா, ஒரு கடத்தில் வந்து சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் சமைச்சு போடுவீங்க. நீங்கள் வந்து ஒரு ஐடியாவில் வந்துருப்பீங்க, சரி சமைக்கிறத நம்ம எடுத்து போட்டுக்கலாம், நம்ம ஃபேஸ் கார்டை தேவையில்லை, நம்ம வீட்டுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வந்துடலாம், நம்ம அந்த சமைக்கிறத நம்மளே சாப்பிட்டுக்கலாம். இந்த ஐடியாலாம் நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுடைய சேனலை உங்களுடைய ஃப்ரெண்டுக்கே கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவார். இப்போ ஒரு வீடியோ வந்து ஒரு ஒரு குழம்பு வந்து பார்ப்பார், இன்னொரு வீடியோவும் அவர் பார்ப்பாரா? நிறைய வீடியோஸாக அப்படி கண்டினியூஸாக பார்ப்பாரா? முடியாதுல்ல. அப்போ யூடியூப் என்ன விரும்புதுன்னா உங்கள் வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்க்கணும். இப்போ நான் சப்போஸ் மெட்டிஒலி சீரியல் பார்க்குறேன்னா எபிசோட் 1 பார்ப்பேன், எபிசோட் 2 பார்ப்பேன், எபிசோட் 3 பார்ப்பேன். இப்படி பார்த்துட்டே இருப்பேன். இந்த செஷன் டைம்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் உங்கள் சமையல் சேனலில் அப்படி பார்க்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஒரு வீடியோ பார்ப்பாங்க, 2 வீடியோ பார்ப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட 2 வீடியோ பார்ப்பாங்க, 3ஆவது வீடியோ போர் அடிச்சிடும். இப்போ நிறையா பேர் உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களே உங்களுடைய சேனலை பார்க்க மாட்டாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி 1000 காரணங்கள் இருக்குங்க. நீங்கள் வந்து யூடியூபருன்ற ஒரு தொப்பியை கழட்டி வச்சுட்டு பார்வையாளராக நீங்கள் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சேனலை வந்து டெலீட் பண்ணிடுவீங்க.